அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். சிந்தனைக்காக. ஆன்மீகம் என்பது அறிவுதான், அறிவுதான் ஆன்மீகம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாசியுங்கள். இன்றைய சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டது வாசியுங்கள். ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் வாசிக்கலை, ஆனால் நிறைய குருமார்கள் இருந்தாங்க, ஞானிகள் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு குருமார்கள் ஞானிகள்லாம் இருந்திருப்பாங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை கேட்டுகிட்டே இருந்தாங்க. சத் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவுரைகள் அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறத கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த கேள்வி ஞானம் இருந்தது. கேட்டுகிட்டே இருந்ததுனால அவங்களுக்கான ஒரு சொல்லோ ஒரு வரியோ ஒரு வாக்கியமோ கிடைத்தது. அந்த சொல், அந்த வரி, அந்த வாக்கியம் குருவாக இருந்தது. அதை பிடிச்சிட்டு அப்படியே மேலே வந்துட்டாங்க. அப்போ நமக்கு இன்னைக்கு காதில் என்ன விழுது? சினிமா பாடல்கள் விழுது. புறம் பேசுபவர்களில் வாயிலிருந்து சொற்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நாமளும் அதை தான் செய்கிறோம். இந்த காதுகள் கேட்குற விஷயங்கள் எண்ணங்களாக பதியும், மனசில் ஆழமாக போய் சேரும். மனசு சுத்தமாக இருக்கிற மனசு, சுத்தமாக இருக்க வேண்டிய மனசு அசுத்தப்படுது. மனத்துக்கண் மாசு இளநாதல். அந்த மனசில் சுத்தம் இல்லை அப்படின்னா ஆன்மீகமான அந்த அறிவு நிலை வரவே வராது. ஓஷோ ஒரு தனி மனிதனை கூட்டம் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் தனி மனிதனை எப்படி அவன் கூட்டமாக முடியும்? கூட்டம் சேராது அப்படின்னு சொல்லுவார். ஏன் கூட்டம் சேரக்கூடாது? ஒரு தனி மனிதனே பெரும் கூட்டமாக இருக்கிறான். இந்த மனசில் ஒரு எண்ணமாக இருக்குது, ஆயிரம் எண்ணங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்குது. அப்போ இங்கே ஒரு தனி மனிதனிடமே பெரும் கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டம் பெரும் கூட்டத்தில் போய் நிற்கிற போது, ஒரு 10 பேரோ 20 பேரோ இல்லை 100 200 பேரோ 1,00,000 பேரோ நிற்கிற ஒரு கூட்டத்தில் நான் மட்டும் தனியாக போய் நிற்கிறேன், கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிறேன். எங்கிட்டயே லட்சக்கணக்கான கூட்டம் இருக்குது எண்ணங்களின் அடிப்படையில். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் லட்சம் இருக்குது. அந்த எண்ணங்கள்லாம் முட்டி மோதி ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற எண்ணங்கள் எந்த மாதிரியான எண்ணங்கள்னு தெரியாது. அப்புறம் எப்படி நம்முடைய மனம் சுத்தமாகும்? நம்முடைய அறிவு எப்படி மேம்படும்? என்ன பண்ணணும் அப்படின்னா, தனிமையில் இருக்கிற போது, நேரம் கிடைக்கிற போது, ஓய்வு நேரத்தில் இருக்கிற போதெல்லாம் வாசிக்க தெரிகிறவர்கள் வாசியுங்கள், வாசிக்க தெரியாதவர்கள் கேளுங்கள். நல்ல நல்ல சிந்தனைகளை கேட்கணும், நல்ல நல்ல புத்தகங்களை வாசிக்கணும். நமக்கு இல்லையா இங்கே கோடான கோடி அறிவுரைகளும் உரைகளும் கொட்டி கிடக்கின்றன. மனசை சுத்தப்படுத்துவதற்காக மட்டுமே நாம் அதெல்லாம் தேடி எடுத்து படிக்கணும். நம்ம கையில் ஒரு அலைபேசின்னு ஒன்று இருக்குது, அதில் இல்லாத விஷயங்களே கிடையாது. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்கிணங்க நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்களை நம்முடைய அறிவிற்கான தேவையாக எப்படி பயன்படுத்திக்கலாம்? இன்னும் கூட ஒரு வார்த்தை, பல மகான்களும் குருமார்களும் சொன்ன ஒரு வார்த்தை. நம்ம என்ன பெருசாக எதுக்காக வாழ்கிறோம்? இப்போது இந்த நாகரீக உலகத்தில் அழகான ஒரு ஆடை வேணும். ஒரு 2-3 வீட்டுக்கு ஒரு தடவை ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவகங்கள் நிறைய இருக்குது. தெருக்களில் விற்கக்கூடிய உணவுகள் நிறைய உணவகங்கள் இருக்குது, நிறைய மருத்துவமனைகள் இருக்குது. தேவையில்லாததை சாப்பிட்றோம். ஆடை அணிகலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஒப்பனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். தவறில்லை, தேவையான்னு யோசிக்கணும். ஆரோக்கியத்திற்கு அது ஏதாவது ஊறு விளைவிக்குமா அப்படிங்கிறதையும் நாம் யோசிக்கணும். ஒரு மகான் சொன்னார், அப்படி காடு மலையெல்லாம் போகிறீங்களே, எப்படி உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய சதையே உணவாகும், ரத்தமே தண்ணியாகும், குடிநீராகும் அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ வீங்கி போயிருக்கேன். அவர் குண்டா இருக்கிறார், அவர் சொல்கிறார், நான் எவ்வளோ வீங்கி போயிருக்கிறேன், தேவையில்லாததை சாப்பிட்டு தான் நான் வீங்கி போயிருக்கிறேன். பசிச்சுது அப்படின்னா இங்கேருந்தே அதை எடுத்துக்கும். இந்த உடலுக்கான தேவையை உடல்ல இருந்தே எடுத்துக்கும். தண்ணீர் வேணும்னா அந்த ரத்தம் அதுவாகவே குடிநீராக மாறிக்கும் அப்படின்னு சொன்னாராம். ஏன் நாம் சொல்கிறோம் அப்படின்னா, ருசிக்காக சாப்பிடக்கூடாது, பசிக்காக மட்டும்தான் சாப்பிடணும். உயிரை பேணுவதற்காக மட்டும் உடலை பேண வேண்டும். ஏன்னா அந்த உடல் இருந்தால் மட்டும்தான் அந்த உடலுக்குள்ளே உயிர் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உடல் ஆரோக்கியம் தேவை, உயிருக்கு வளம் தேவை, அறிவுக்கு வாசிப்பு தேவை, அல்லது கேள்வி ஞானம் தேவை, மனதிற்கு அன்பும் கருணையும் மட்டும்தான் தேவை. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.